Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் சிக்கனை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அன்னாசி பழத்தையும் சிக்கனையும் சேர்த்து எப்படி ஒரு டேஸ்டியான கறி செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான அன்னாசி பழ சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த அன்னாசி பழ கறி செய்யறதுக்கு அன்னாசி பழத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இவ்வாறு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அன்னாசி பழத்தை வாங்கியும் இந்த சிக்கன் கறி செய்யலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பழங்களுமே ரொம்பவும் பெரிய பெரிய பழங்களாக இருக்குது. அதால் நான் இந்த பழத்தை வாங்காமல் டின்னில் வர்ற அன்னாசி பழத்தை வாங்கித்தான் இன்றைக்கு நான் இந்த சிக்கன் கறியை செய்ய போகிறேன். பொதுவாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல டின்கள் ஒவ்வொரு சைஸ்லையும் எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதால் எங்களுக்கு எவ்வளவு அன்னாசி பழம் வேணுமோ அதுக்கு ஏற்ற சைஸில் நாங்கள் ஒரு டின்னை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த அன்னாசி பழ சிக்கன் கறி செய்யறதுக்கு அன்னாசி பழத்தை எடுத்துட்டோம். இப்போ இதோட நான் 500 கிராம் போன்லெஸ் சிக்கனும் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வெட்டி கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சிக்கனை பொரிச்சிட்டு தான் இந்த அன்னாசி பழ கறியில் சேர்க்க போகிறோம். அதால் முதல்ல நாங்கள் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் இந்த சிக்கனோட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பழ ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கடைசியாக இதோட நாங்கள் 1 முட்டையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த சிக்கனோட சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு முதல் குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுப்பாங்க. இந்த அன்னாசி பழ டின்னில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னாசி பழத்தோட ஜூஸும் தான் சேர்ந்துருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஜூஸையும் பயன்படுத்தி தான் இந்த கறி செய்ய போகிறோம். அதால் முதல்ல நாங்கள் இந்த ஜூஸ் தனியாகவும் அன்னாசி பழம் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழம் வாங்கி செய்கிறதா இருந்தால் அந்த அன்னாசி பழத்தை இந்த சைஸில் வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த சிக்கனை எப்படி பொரிச்செடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலராக பொரிச்செடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட சிக்கன் எல்லாம் நல்லா கோல்டன் கலராக பொரிஞ்சு அதோட நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்குது. இந்த டைமில் நாங்கள் இந்த சிக்கனை இறக்கி கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த சிக்கன் எல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த அன்னாசி பழ கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த பட்டரோட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 20 கிராம் வெள்ளை வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சு அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 50 கிராம் வெங்காயத்தையும் நல்ல சின்ன சின்ன பீசஸாக அரிஞ்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இதோட இன்னும் ஒரு 100 கிராம் வெங்காயமும் அதோட 100 கிராம் குடமிளகாயும் இவ்வாறு துண்டு துண்டா வட்டி சேர்த்து கொள்ளுவோம். இந்த குடமிளகாயை எடுக்கும்போது நீங்கள் இவ்வாறு 3 கலரில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கறி பார்க்கறதுக்கு எனக்கு நல்ல வடிவாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் குடமிளகாயை நீங்கள் நல்லா வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதுவாக வதக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அன்னாசி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300
300 கிராம் அன்னாசி பழம் சேர்த்துருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே 500 கிராம் இறைச்சி எடுத்துனாங்க, அதுக்கு 300 கிராம் அன்னாசி பழம் சேர்த்துருக்கிறேன். இந்த அன்னாசி பழம், குடமிளகா, வெங்காயம், இறைச்சி எல்லாம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த அன்னாசி பழத்தோட இந்த வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ அதே பேன்ல நாங்கள் ஏற்கனவே அன்னாசி பழ டின்ல இருந்து எடுத்த ஜூஸை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு அதோட 1½ டீஸ்பூன் கட்டத்தூள், அதாவது நறுவந்துருவலான மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/2 கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இந்த சோஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த சோஸோட நாங்கள் இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததும் இந்த சோஸ் இன்னும் நல்லா திக்காகி வர தொடங்கியிருக்குது. இந்த நேரத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருவோம். வச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் இந்த சோஸோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், குடமிளகாய், அன்னாசி பழம் எல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த சோஸோட இந்த அன்னாசி பழம், குடமிளகா, வெங்காயம் அதோட சிக்கனும் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த அன்னாசி பழக்கறி நல்லா கமகமண்ட வாசத்தோட நல்ல டேஸ்டாகவும் அதோட நல்ல கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அன்னாசி பழக்கறியில் மசாலான்னு சொல்லி எதுவுமே சேர்க்கல, ஆனால் நிறைய வெள்ளை வெங்காயம் சேர்த்துருக்குறோம். இந்த வெள்ளை வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த அன்னாசி பழம் சிக்கனோட சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது. அதோட நாங்கள் இந்த குடமிளகா, வெங்காயம் எல்லாம் அரை பதத்தில் வதக்கித்தான் சேர்த்துருக்குறோம். அதால் அது வாயில் கடிபடும் போது இன்னும் நல்ல அருமையாக இருக்குது. இந்த அன்னாசி பழ சிக்கன் கறியை நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணுமென்னு சொன்னாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கொள்ளலாம். பிளேன் ரைஸ், புலாவ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இல்லை சப்பாத்தி, ரொட்டி, நானோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த டேஸ்டியான அன்னாசி பழ சிக்கன் கறியை செய்து முடிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த சிக்கன் கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.